Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. உச்சநீதிமன்றம் பெருசா, நாடாளுமன்றம் பெருசா, சட்டமன்றம் பெருசா, கவர்னர் பெருசான்றதுலாம் மேட்டரே கிடையாது. இட்ஸ் a matter of who is the supreme. கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம். இந்திய அரசுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில், அவங்களுக்கு கூட்டணி ஆட்சியாக இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் தான் கவர்னர். அப்படி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு உத்தரவு போட்ட ஒரு வழக்கில் ஹைகோர்ட் தலையிட்டு அந்த வழக்கு எடுத்துக்கிறதுக்கூடிய அந்த கட்ஸ் உள்ள நீதிபதிகள் நம்ம பாராட்டணுமா இல்லையா? எவ்வளோ மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அந்த மெடிக்கல் மிராக்கில் நீங்கள் பார்த்துக்கலாம். மெடிக்கல் மிராக்கிள் அதிசயமாக நிகழும். ஆனால் ஜுடிஷியல் மிராக்கிள் நிகழ்வதற்கான வாய்ப்பும் இல்லை. சம்டைம்ஸ் ஜுடிஷியல் மிராக்கிள் ஆல்சோ ஹேப்பனிங் இன் வெக்கேஷன் கோர்ட். திமுகவினுடைய கழக ஆஃபீஸாக மாற்றாதீங்கன்னா பிஜேபி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்கிறதாலும் போய் கவர்னரை பார்க்குறீங்களா? தமிழிசை அந்த நயனார் நாகரந்தன் இருந்தாலும் போய் பார்க்குறாங்கல்ல. அது என்ன பிஜேபி ஆஃபீஸாக கவர்னர்? நீதிபதியில் விமர்சிக்கிறதுல உடன்பாடு இல்லை, தீர்ப்புகளை தான் விமர்சிக்கலாமே தவிர. இந்த வழக்கை எடுத்தது ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றா பார்க்கப்படுது. கோர்ட் கேஸ் ஆல்வேஸ் ஹாவ் பவர் டு கிராண்ட் ஸ்டே ஃபார் எனி கேசஸ். ஆனால் நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழக அரசு 10 சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வச்சாங்க. அதில் ஆளுநர் உடனடியாக ஒரு முடிவெடுக்காமல் நீண்ட காலமாக அதை கிடப்பலப்பட்டதாக விமர்சனம் எழுந்துச்சு. இதை அடுத்து உச்சநீதிமன்றம் போன தமிழக அரசு இது தொடர்பாக வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 10 மசோதாவுக்கும் ஒப்புதல் கொடுத்தாங்க. அதில் ஒன்று தான் துணைவேந்தர்களை இனிமேல் மாநில அரசே நியமிக்கலாம் அப்படிங்கிறது. இதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரி பொதுநல மனு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இதை விசாரித்த ஜிஆர் சாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் கொண்ட அமர்வு இதற்கு இடைக்கால தடை விதிச்சாங்க. இது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. அதன் தொடர்பாக சட்ட ரீதியான விளக்கங்களை பெற சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு துரை அருணை சந்திக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். முதல்ல இந்த வழக்கை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? உச்சநீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் இருக்கு, உயர்நீதிமன்றம் இதுக்கு இடைக்கால தடை விதிக்குது. இது முதல்ல செல்லுபடி ஆகுமா? இந்த வழக்கு இதுக்கு முன்னாடி இந்த நீதிமன்ற தடை இதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி ஏன் இந்த வழக்கு இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய ஆளுநர் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த சட்ட மசோதா 10க்கும் மேற்பட்ட சட்ட மசோதாக்களுக்கு அனுமதி கொடுக்காம பல ஆண்டுகளாக அதுக்கு அனுமதி, பல மாதங்களாக பல ஆண்டுகளாக அனுமதி கொடுக்காம இருந்தது காரணமாக வேறு வழியே இல்லாமல் தமிழ்நாடு அரசு என்ன செய்தாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்து இந்த ஆளுநர் இது மாதிரி அனுமதியும் கொடுக்காம பதிலும் சொல்லாமல் கிடப்பில் போட்டு வச்சுருக்காரு, இது எப்படி சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன செய்யுது, ஆளுநரோட நீங்கள் கலந்து பேசுங்கன்னு சொல்கிறாங்க. கலந்து பேசினதுக்கப்புறம் எந்தவித நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் தான் உச்சநீதிமன்றம் தாமாக முன் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட மசோதாவுக்கு அவங்களே ஒரு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஆர்டிகல் 142ல் உச்சநீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. உச்சநீதிமன்றத்தால் ஒப்புதல் கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்களை சட்டமாக்கப்பட்டு அது தே ஹாவ் கிவன் அசன்ட் தட் மேட் லாஸ் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் மேட் லாஸ், ஜட்ஜ் மேட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? இது ஜட்ஜ்மெண்ட் மேட் லாஸ். இது சட்டமாக்கப்பட்டுட்டு அவங்களே அனுமதியை கொடுத்துட்டாங்க. இது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு, இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. இது ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். இது உள்ளபடியே வரலாற்றிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. எந்த ஒரு கவர்னரோ பல மாதங்களாக பல ஆண்டுகளாக சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் வெறுமனே கிடப்பில் போட்டு வச்சுட்டு, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இது மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு சொல்லப்படக்கூடிய இந்திய அரசுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில், அவங்களுக்கு கூட்டணி ஆட்சியாக இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் தான் கவர்னர். அந்த கவர்னர் என்ன செய்கிறாருன்னா, மாநில அரசுகளுக்கு நெருக்கடி கொடுக்கணும். இங்கே அவங்களுக்கு சாதகமான ஆட்சி இல்லை, அவங்க சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசு இங்கே இல்லை அப்படின்ற காரணத்தினால அதுக்கு நெருக்கடி கொடுக்குற வகையில் கவர்னர் நடந்துக்கிறார். அந்த கவர்னர் நடந்தது தப்பு, இன்னார்டினேட் டிலே, ஹி ஹேஸ் நோ வீட்டோ பவர், ஹி மஸ்ட் ஆக்ட் அப்பான் த டிசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி அதுக்கு அவர் எதுக்கெல்லாம் தடை கொடுத்தாரோ அந்த தடை கற்களை எல்லாம் உடைச்சி அவர் போட்ட முட்டுக்கட்டைகள்லாம் உடைத்து இன்றைக்கி அதெல்லாம் சட்டமாயிடுச்சு. ஒரு உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 142க்கு கீழே தீர்ப்பு உத்தரவு கொடுத்து அவர் உச்சநீதிமன்றம் இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அந்த வழக்கில்
அந்த தமிழ்நாடு கவர்னர் வழக்கில் அந்த என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் மறுபடியும் நாங்கள் வந்து கவர்னருக்கு அனுப்பி மீண்டும் நீங்கள் வந்து அனுமதி கொடுங்க, அந்த அனுமதி கொடுங்கன்னு கேட்க எங்களால் முடியும். ஆனால் அந்த அனுமதி கொடுங்கன்னு நாங்கள் வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்தோம்னா அது வந்து எவ்வளோ நாளாகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இட் வில் டேக் சம் மோர் டைம்ஸ் ஃபார் கிவிங் அசன்ட்டு, ஃபார் கிவ் கன்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு நோ அதர் கோ எக்ஸப்ட் டு என்ஃபோர்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஆர்டிகல் 142 அப்படின்னு சொல்லிட்டு 142 கீழே வந்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. என்னென்னா 10 சட்ட மசோதாக்களையும் சட்டமாக்கி அவங்களே உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அது வந்து சிறப்பு சட்டம், அது வந்து உச்சநீதிமன்றம் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்லாம் கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட சிறப்பு உரிமை, அது டிஸ்கிரிஷனரி பவர், அரசியலமைப்பு சட்டம் உரிமை, அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. உச்சநீதிமன்றம் பெருசா, நாடாளுமன்றம் பெருசா, சட்டமன்றம் பெருசா, கவர்னர் பெருசான்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஹூ இஸ் த சுப்ரீம். கான்ஸ்டியூஷன் இஸ் ஏ சுப்ரீம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம். அதுதான் இன்னைக்கு வந்து சிஜிஐ கூட சொல்லியிருக்காரு. ஆமாம், அதான் சொல்லியிருக்காரு. இப்போ கான்ஸ்டியூஷன் லா இஸ் எ சுப்ரீம்னு சொல்லும் போது அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி கவர்னர் நடக்கலை, கவர்னர் நடக்குது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு வந்து அந்த எந்த சட்டத்தில எல்லாம் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தாரோ, உத்தரவு கொடுக்காமல் இருந்தாரோ, அனுமதி ஒப்புதல் வழங்காமல் இருந்தாரோ, அந்த வழங்காமல் இருந்த மசோதாக்களுக்கு சட்டமாக்கி இன்றைக்கி வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து சேர்ச் கமிட்டி தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் சட்டம் வந்து அவ்வளோ தெரியாது. வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, உச்சநீதிமன்றம் இதற்கு ஒப்புதல் கொடுத்துருச்சு, இது எப்படி முதல்ல உயர்நீதிமன்றம் எடுத்துக்குது, அது எப்படி வழக்காகுது, அது எப்படி இடைக்கால தடை தான், அதுதான் இங்கே ஒரு பெரிய அந்த பாருங்கள், உச்சநீதிமன்றம் அப்படி ஒரு உத்தரவு கொடுத்து ஒரு இது வந்து ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஹைரார்கி அந்த நீதிமன்ற அந்த படிக்கட்டு முறையான ஒரு அமைப்பு முறை இருக்குது. அந்த அமைப்பு முறையில் சுப்ரீம் கோர்ட்டு தான் உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஒரு நீதிமன்றம். அப்படி சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு உத்தரவு போட்ட ஒரு வழக்கில் ஹைகோர்ட் வந்து தலையிட்டு அந்த வழக்கு எடுத்துக்கிறதுக்கூடிய அந்த கட்ஸ் உள்ள நீதிபதிகள் நம்ம பாராட்டணுமா இல்லையா? எவ்வளோ மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அந்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு வழக்கறிஞர் நீதிபதிகளாக இந்த நீதிபதிகள் இருக்காங்க. அதில் வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. இந்த மாதிரியான வழக்குகளை வந்து விசாரிக்கிறதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும். அது மாதிரியான கட்ஸ் உள்ளபடியே இவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து அது வந்து பெரிய பெரிய விஷயம். என்னென்னா, மெடிக்கல் மிராக்கில் நீங்கள் பார்த்துக்கலாம். மெடிக்கல் மிராக்கிள் வந்து அதிசயமாக நிகழும், ஆனால் ஜுடிஷியல் மிராக்கிள் வந்து நிகழ்வதற்கான வாய்ப்பும் இல்லை. சம்டைம்ஸ் வந்து ஜுடிஷியல் மிராக்கிள் வில் ஹேப்பன், ஜுடிஷியல் மிராக்கிள் ஆல்சோ ஹேப்பனிங் இன் வெக்கேஷன் கோர்ட். அப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விடுமுறை கால நீதிமன்றம்ங்கிறது இந்த மாதிரியான வழக்குகளை விசாரிக்கிறதோட அவசர வழக்கு தான். அவசர வழக்குல தான் இப்போ ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, ஏற்கனவே பல பேர் சொல்லியிருக்காங்க. அவசர வழக்குன்னு என்னென்னா, திடீர்னு இப்போ வந்து இந்த போரூராக இருக்குது, முகப்பில் உள்ள மக்கள் குடியிருப்புகளை வந்து அகற்றி நாங்கள் இந்த இடத்துல வந்து வீடு கட்ட போகிறோம், பாலம் கட்ட போகிறோம், அந்த வீடுகளை அகற்றி இங்கே பாலம் கட்ட போகிறோம், தேசிய நெடுஞ்சாலை போட போகிறோம்னு சொல்லி அந்த மக்கள் அப்புறப்படுத்தாங்க. அவங்க எங்கே போவாங்க, அவங்கள வழக்குகளை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வருவாங்க. எங்களுக்கு குடியிருப்புகளை வந்து இவங்க தகர்க்கிறாங்க, அதில் வந்து எங்களோட வாழ்வு உரிமை பறிக்கிறாங்க, நாங்கள் எங்கே போய் வாழ்வோம்னு சொல்லிட்டு அவங்க நீதிமன்றத்துக்கு வரலாம். இது மாதிரியான வழக்குகள் தான் அங்கே வந்து கேட்க முடியும், விசாரணை கொண்டு போக முடியும். இப்போ ஒருத்தர் போராட்டக்காரராக இருக்கார், மக்கள் உரிமைகளை போராடுறவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஆட்கொணர்வு தாக்கல் பண்ணால் அவர் வந்து விடுதலை பண்ணு சொல்லுவாங்க. சட்டத்துக்கு முரம்பாக அரெஸ்ட் பண்ணால் அவங்களெல்லாம் விடுங்க, வெளியே விடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து இதுதான் அவசர வழக்கெல்லாம் இருக்கும். சரிங்களா? இந்த வழக்கில் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக அரசு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு, வானம் ஒன்றும் இடிஞ்சு விழுந்துடாதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு நாங்கள் எங்கள் சார்பான மனுக்கள்லாம் தாக்கல் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஏன் நம்ம வந்து எல்லாரும் ஏன் கவலைப்படுறாங்க இந்த தீர்ப்புகளை பற்றி. நீங்கள் பல்வேறு பத்திரிகைகள் ஹிந்துலாம் வந்து நீங்கள் எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க. அதாவது வந்து மிஸ்பிளேஸ்ட் அர்ஜென்சி, தவறான அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு தொடர்பாக இன்றைக்கி எடிட்டோரியல் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து அண்டர்மைன் பண்ணுது, அதாவது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹேஸ் இன் எஃபெக்ட் அண்டர்மைன் எ சுப்ரீம் கோர்ட் ரூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அண்டர்மைன் பண்ணுறதா, சிறுமைப்படுத்துறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்து பத்திரிகை அது இன்றைக்கி தலையங்க எழுதியிருக்கு. என்னென்னா, இதில் என்ன பார்க்கணுன்னா, இது மாதிரியான கேள்விகள்லாம் எழுதலையா, இதுக்கெல்லாம் வாய்ப்பளிக்கக்கூடாது தான் இன்றைக்கி எல்லா வழக்கறிஞர்களும், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து கவலைப்படுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ அர்ஜென்சி இதில் காட்ட வேண்டிய அவசரம் என்ன? அதாவது என்ன, சுப்ரீம் கோர்ட்டில் இது மாதிரி வந்து வழக்கு தாக்கல் பண்ணிட்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன இந்த மேட்டர் ஹேஸ் பின் அப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு
பதில் மனு தாக்கல் பண்ணணும், எங்களுக்கு வந்து போதிய அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேட்டர் வந்து நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டோம், மாறுதல் இங்கேருந்து வந்து வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு விசாரிக்கணும்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க, நீங்கள் இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள், லோவர் கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. லோவர் கோர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கை வந்து நீங்கள் விசாரிக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு உத்தரவும் கிடையாது. வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நாங்கள் வழக்கு தாக்கல் பண்ணுறோம், அந்த வழக்கை வந்து சீக்கிரமாக எடுத்துங்க அப்படின்னு போய் அங்கே வந்து தகவல் சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தகவல், உச்சநீதிமன்றத்தில் தகவல் சொல்கிறாங்க. அண்ட் தட் த சுப்ரீம் கோர்ட் ஹேட் இண்டிகேட்டட் that the High Court may be apprised of this fact. May be apprised of this fact not to inform to the lower court. Inform the High Court. அதான் மீனிங். அதுக்கு மீனிங் என்ன? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து இது அவங்கள்ட்ட போய் தகவலை தெரிவிங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, அதுதான் வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் இந்த வழக்குலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு தான் பொருள். ஆனால் அதுக்கு மாறாக வந்து அவங்க வாய்மொழியாக எந்த உத்தரவு, நேரடியான உத்தரவு கொடுக்கல, எங்களை வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எந்த என்ட்ரி மாடரும் இல்லை அப்படின்றது பொருள் கிடையாது. அதோடு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜுடிஷியல் ப்ரொப்ரைட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த நீதிமன்றத்துக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அவங்களோட தனிப்பட்ட உரிமைகள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஜுடிஷியல் ப்ரொப்ரைட்டி would suggest that a lower court must exercise restraint in such cases. மறுபடியும் சொல்கிறேன், ஜுடிஷியல் ப்ரொப்ரைட்டி would suggest that a lower court must exercise restraint in such cases. restraint in such casesனா விலகி இருக்கணும். உச்சநீதிமன்றம் இப்படி சொன்னது, அப்ரைஸ்ட் ஆஃப் திஸ் ஃபேக்ட்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு என்ன பொருள்னா, நீங்கள் வந்து விலகி இருக்கணும். உச்சநீதிமன்றம் தான் ஹைராரிக்கி ஆஃப் கோர்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அவங்க சொல்கிறது தானே இவங்க கேட்கணும். ஒரு கமிஷனர் என்ன சொல்கிறா அதுதானே ஜாயின்ட் கமிஷனர் கேட்கணும். அதை விட்டுட்டு ஜாயின்ட் கமிஷனர் நேரடியான எனக்கு உத்தரவு எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த நேரடியான உத்தரவு எதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து உச்சநீதிமன்றம் இப்படி தகவல் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டாங்க, இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னாலும் கூட இந்த வழக்கில் வந்து நான் இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிப்போம் அப்படின்னு சொன்னால் இது வந்து பல்வேறு ஐயங்களுக்கு வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பது தான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுடைய கவலையாக இருக்குது. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதில் வந்து ஜீவோவை அந்த மனுதாரர் காட்டியிருக்காரு, அந்த ஜீவோவே ஜோடிக்கப்பட்ட ஒன்றுன்னு அரசு சார்பில் வாதம் முன்வைக்கப்படுது. இதையெல்லாம் நீதிமன்றம் பரிசீலித்து அந்த வழக்கு போட்டவர் அவர் என்ன பின்புலம், அவர் குற்ற பின்னணி இருக்குதா, அதெல்லாம் வந்து அவர் ஜஸ்ட் நேம் லெண்டர் சார், அதையும் வந்து இல்லை அது கேளுங்க, அவர் வந்து ஒரு நேம் லெண்டர். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் வந்து வழக்கு, அவர் மதுரைக்காரர், சென்னையில் வழக்கு போடலாமா போடக்கூடாதா, அவர் ஒரு பிஜேபி சார்ந்தவர் வந்து இது வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் வந்து இது கொள்ளைப்புறமாக இப்படி ஒரு நடவடிக்கை நடத்துது, இந்த ஆர்எஸ்எஸோட அஜெண்டா தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. அரசியல் முன்னோக்கம் கொண்ட வழக்கெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் விட இந்த வழக்கு கவர்னர் ஒரு முட்டுக்கட்டை தமிழ்நாடு அரசு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காரு. அவருக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய ஒரு உத்தரவாக இந்த உத்தரவு அமைந்திடக்கூடாது அப்படிங்கிறது தான் வழக்கறிஞர்களுக்கு கவலையாக இருக்குது. ஒருத்தர் முட்டுக்கட்டை போட்டவன் ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க, அவன் தொல்லை கொடுக்குறது நீ பண்ணு தொல்லை கொடுக்காதன்னு சொல்லி அவரை வந்து அப்புறப்படுத்தி உனக்கு இதில் ஒரு ரைட்டே கிடையாது, யூ ஷுட் பி ஆக்ட் அப்பான் த டிசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு உத்தரவு கொடுத்தா என்ன ஆகும்னா, அவர் நீ இன்னும் நல்லா தொல்லை கொடு, தமிழ்நாடு அரசுக்கு இன்னும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ தொல்லை கொடு அப்படின்ற மாதிரி ஆயிடாது. இது வந்து திமுகவினுடைய கழக ஆபீஸா மாத்தாதீங்கன்னா பிஜேபி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. எது பல்கலைக்கழகங்கள்ல திமுக ஆபீஸா மாத்திடுவீங்க, அப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆபீஸா மாத்தலாமா? பாரதிய ஜனதா கட்சியோட நீங்க இருக்கிறதாலும் போய் கவர்னரை பாக்குறீங்களே, தமிழிசை அந்த நயனார் நாகரேந்திரன் போய் பாக்குறாங்கல்ல, அது என்ன பிஜேபி ஆபீஸா கவர்னர்? அது வந்து இதில் வந்து ஒரு இந்த இந்த முதல்வரும் பார்த்தாரு. அதோட இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படியோ ஒரு ஜுடிஷியலி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. இது என்னென்னா, இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் சட்டமாகிடுச்சு. சட்டமான நிலையில் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யுது, ஆர்எஸ்எஸ் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவரை வச்சு இவங்க வந்து மனுக்கு ஒரு விளக்கம் கேட்குறாங்க. 143 விளக்கம் கேட்குறாங்க. விளக்கம் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 143 விளக்கம் கேட்டிருக்காங்க. விளக்கம் கேட்டதோட என்ன கேட்குறாங்கன்னா, 14 கேள்விகளை முன் வச்சுருக்காங்க. அது வந்து அவங்க காக்னிசன்ஸ் எடுத்துட்டாங்க. யார்? சுப்ரீம் கோர்ட் காக்னிசன்ஸ் எடுத்துட்டாங்க. 14 கேள்விகளை முன் வச்சு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. உச்சநீதிமன்ற ஒரு குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் தயாராகிடுச்சு. அவங்க பதிலளிக்காமல் கூட போகலாம். ஆனாலும் அவங்க காக்னிசன்ஸ் எடுத்துட்டாங்க, தகவல் பதில் அளிக்க போகிறாங்க. அதுக்கிடையில் வேற ஒரு கேஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா,
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நான் பெருசாக நீ சட்டமன்றமா நாடாளுமன்றமா நீதிமன்றமான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. கான்ஸ்டியூஷன் தான் மேலானது. அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது தவிர மற்ற அரசு அமைப்புகள் உயர்ந்ததாங்கிறது முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்ததாக இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இவங்க நடந்துக்கணும். கவர்னராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நடந்துக்கணும். அப்படி நடக்கலை. அந்த கேள்விகள்லாம் உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த வழக்கு விசாரிக்கக்கூடாது, உச்சநீதிமன்றம் தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதுவும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அப்படி இந்த சூழலில் இவ்வளோ ஹேஸ்டி அண்ட் ஹரீடு மேனரில் வாட் இஸ் த அர்ஜென்சி ஃபார் தமிழ்நாடு ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் டு பாஸ் சச் ஏ ஸ்டே ஆர்டர்? அதுதான் இப்போ கொஸ்டினாக இருக்குது. இந்த வழக்கை எடுத்ததே ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றா பார்க்கப்படுது. பலர் விமர்சிக்கிறாங்க. இது எப்படி ஏன் ஜூன் மாதம் அது தடை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? கோர்ட் கேஸ் ஆல்வேஸ் ஹாவ் பவர் டு கிராண்ட் ஸ்டே ஃபார் எனி கேசஸ். ஆனால் ஆக்டுக்கு ஸ்டே கொடுக்கலாமா அப்படின்றதான் பேசப்படுது. அதுதான் பெரிய கொஷினாக இருக்குது. இது மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்பு முக்கியம் வாய்ந்த ஒரு ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது சும்மா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. இது வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. ஒரு கவர்னர் 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காம பல ஆண்டு காலமாக இழுத்தடிச்சிட்டு, பல மாதங்களாக இழுத்தடிச்சிட்டு இந்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு சாதகமாக செயல்பட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறை சுட்டி காட்டி நீங்கள் பண்ணது தவறுன்னு சொல்லணும் மட்டும் சொல்லாமல் அவர் எதுக்கெல்லாம் ஒப்புதல் அளிக்கலையோ அதுக்கு உச்சநீதிமன்றமே அவங்களோட தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர்டிகல் 142 பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இது மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்த போதும் அதை டைலூட் பண்ணுற மாதிரி, அது நீர்த்து போக செய்ய வகையில் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கும் மூலம் என்ன நடக்கும்? இப்போது இந்த சர்ச் கமிட்டி அமைச்சிட்டாங்க. சர்ச் கமிட்டி அமைச்சதுக்கு பிறகு வைஸ் சான்சலரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு குழு அமைத்து யாரெல்லாம் தேர்ந்தெடுக்குன்னு நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வழக்கு இப்போ தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே, இந்த வழக்கை இந்த வாரம் போன வாரம் விசாரிக்காமல் வர வாரத்தில் விசாரித்தா என்ன பண்ண போகிறாங்க? வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்களா? நடக்க போதில்லை. நோ வே தே ஆர் கோயிங் டு அப்பாயிண்ட் எனி வைஸ் சான்சலர்ஸ். ஏன்னா இட் வில் டேக் சம் மோர் டைம். அதுதான் சர்ச் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சர்ச் கமிட்டி இஸ் ஒர்க்கிங் ஓவர் இட் ஹூ இஸ் த அப்ராப்ரியேட் பர்சன் டு அப்பாயிண்ட் அஸ் அ வைஸ் சான்சலர்னு சொல்லிட்டு. இது மாதிரிலாம் இருக்கிற போது இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாமா அப்படின்ட்டு தான் பேசு பொருளாக இருக்குது. அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அப்படின்ட்டு தான் விவாதமாக இருக்குது. அது என்னென்னா, இப்போது இந்த வைஸ் சான்சலர்ஸ் ஏற்கனவே நியமனம் பண்ணாமல் இருக்கிறதுனால பல்கலைக்கழகங்கள்லாம் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்குது. ஒரு தலைவர் இருந்தால் தான் ஒரு கப்பலோட்டி இருந்தால் தான், அந்த கேப்டன் இருந்தால் தான் அந்த கப்பல் சரியான முறையில் விமானி இருந்தால் தான் அந்த விமானம் சரியான முறையில் இயங்கும். விமானியே இல்லாமல் ஒரு விமானம் சரியான முறையில் இயங்கும்னு பார்த்தா இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. லோகோ பைலட் வேணும், ட்ரெயின் சரியான முறையில் போகணும். அது மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் சரியான முறையில் இயங்குறதுக்கு வைஸ் சான்சலர் வேணும். அப்படி அவரை நியமனம் செய்யாமல் இழுத்தடிச்சது காலங்கடத்தினது ஆளுநர். அந்த கவர்னர் அதை செஞ்சிட்டாரு. அது தவறுன்னு சொல்லி தான் இந்த எல்லா நடவடிக்கையிலும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை தவிர்த்து இவங்க இப்படி செய்கிறதுங்கிறது ஏற்புடையது அல்ல அப்படின்றதான் எல்லாரும் சொல்கிறாங்க. இது தமிழ்நாடு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மேலும் ஒரு முட்டுக்கட்டையாக அமைந்து விடக்கூடாது என்பது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது. அதான் நம்மளுடைய செய்தியாக இருக்குது. இல்லை, இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா சார், இப்போ ஈடிக்கு எதிராக உச்சநீதிமன்ற இடைக்கால தடை விதித்தை அதை கொண்டாடுறீங்க. இந்த மாதிரி வழக்கில் உயர்நீதிமன்றம் சொன்னால் நீங்கள் அந்த நீதிபதியே விமர்சிக்கிறீங்க. பல வகையான கருத்துக்கள் தொடர்பாக சோசியல் மீடியாவில் பேசப்படுது. நீதிபதி விமர்சிக்கிறதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையா அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுது. இல்லை, நீதிபதியில் விமர்சிக்கிறதுல உடன்பாடு இல்லை. தீர்ப்புகளை தான் விமர்சிக்கலாமே தவிர நீதிபதியில் விமர்சிக்கிறது ஏற்புடையதில்லை. அது தவறு. ரெண்டாவது அதுக்கு தீர்ப்புக்கு உள்நோக்கமும் கற்பிக்கக்கூடாது. அவங்க பல தீர்ப்புகள் மக்களுக்கு ஆதரவாக நிறையா தீர்ப்புகள் கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்களால பலனடைகிறது மக்கள் தான். ஏதோ ஒரு தீர்ப்புகளுக்காக ஒட்டுமொத்தமாக நீதிபதியை விமர்சிக்கிறதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. தீர்ப்பு தான் பார்க்கணுமே தவிர நபர்களை உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தால் கொண்டாடுவீங்க, எதிர்ப்பாக தீர்ப்பு வந்தால் இப்படி பதில் சொல்லுவீங்க. அது முரண்பாடாக ஏட்டிக்கு பிடிக்காம பேசுகிறது தான் போயிடும். ஆனால் என்னென்னா, இப்போது இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க 2 உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை உதாரணமாக காட்டியிருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை உதாரணமாக காட்டியிருக்கிறது என்னென்னா, யூஜிசி ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூஜிசி ரெகுலேஷன் ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது யூஜிசி ரெகுலேஷன்றது
சட்டமன்ற அந்த நாடாளுமன்றத்தோட மேலவையிலையும் கீழவையிலையும் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் வந்து விவாதத்துக்கு வைக்கப்பட்டு அதன் மூலமாக சட்டமாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கில் தீர்ப்பு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி கொடுக்கப்பட்ட போது அது வந்து சபார்டினேட் லெஜிஸ்லேஷன், அது வந்து சட்டத்தோட ஒரு துணை சட்டம் தான் அது வந்து பொருள் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு யுஜிசி ரெகுலேஷனுக்கு எகென்ஸ்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கம்பீர்தன் கே காத்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அப்படின்ற வழக்கில் வந்து இந்த நேற்று கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கு. இந்த சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது என்னென்னா, அந்த வழக்கு தமிழ்நாடு கவர்னருக்கு வந்து ஏற்புடையதா, இது வந்து உகந்த வழக்கா, அதுக்கு வந்து இந்த பொருத்தப்பாடு உள்ளதா, இந்த பொருத்தப்பாடு உண்டான ஒரு வழக்கா, அந்த வழக்கின் மூலமாக இந்த கவர்னர் வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டத்தை வந்து தடை கொடுக்கறது வந்து சரியானதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது என்னென்னா, அப்போது ஒரு போஸ்டிங்க்கு வந்து ஒரு கேஷியர் போஸ்டிங் இருக்குது, ஒரு பேங்க் ஆஃபீஸர்ஸ் போஸ்டிங் இருக்குன்னா தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னா, இது வந்து எம்காம் போஸ்டிங் வந்து சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்திய அரசு என்ன சொல்லுதுன்னா பிகாம் போஸ்ட்டு சரியானது அப்படின்னு சொல்லுது. அப்போது எது எடுத்துக்க முடியும்? எம்காம் தானே சரியானதாக தான் எடுத்துக்க முடியும். எம்காம் தான் உயரிய படிப்பு, அந்த படிப்பு தான் வந்து சரியான படிப்புன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியும். பிகாம்ன்றது ஏற்புடையதாக இருக்காது இல்லையா? ஆக அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் என்னன்னா, யார் இந்த கவர்னர் வந்து பல்வேறு வகையில் வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருந்தார். எந்த வைஸ் சான்சலர் நியமிக்கலை, டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார்களை நியமிக்கலை, அந்த யூனிவர்சிட்டிக்கெலாம் சரியான முறையில் பயன்படுறதுக்கு அவர் வந்து வகை செய்யாமல் பயன்படுறதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தார். அதையெல்லாம் உடைச்சிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த அவரோட பவரை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹீ மீன்ஸ் கவர்னர், அந்த இன்ஸ்டெட் ஆஃப் தேன்னு மாற்றிருக்காங்க. யார் தேன்னா யாருன்னா எலெக்டட் கவர்மெண்ட், ஒரு கவர்னன்ஸ் இருக்குங்க. இந்த எலெக்டட் கவர்மெண்ட் வந்து நாட் ஓன்லி சீஃப் மினிஸ்டர் அண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் பட் ஆல்சோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதோடு மட்டும் இல்லாமல் இன் அடிஷன் டு எம்எல்ஏஸ், போத் ரூலிங் பார்ட்டி அஸ் வெல் அஸ் ஆப்போசிஷன் பார்ட்டி, அவங்களாலாம் இருக்கிறதுனால தான் இது வந்து சட்டம் வந்து வலுப்படுறது. எல்லா சட்டங்களுக்கும் பெரும்பாலான உறுப்பினர்கள் மோர் தென் 200 எம்எல்ஏஸ் ஹாவ் கிவன் கன்சென்ட், அவங்கெல்லாம் இந்த ஹாவ் ஓட்டட். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சட்டமாக்கப்படுது. ஆக இந்த இடத்துல வந்து கவர்னர் வந்து ஒரு எலெக்டட், ஒரு நாமினேட்டட் பர்சன், ஒரு நாமினேட்டட் மேன், ஹீ இஸ் அன் கவர்னர், ஹீ இஸ் எ கவர்னர். நாமினேட்டட் மேன்ட்ட இருந்து போய் இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக மாறி இருக்கு, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக மாறி இருக்கு. இதுதான் வந்து உயர்ந்தது. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் உயர்ந்தது, மாநில அரசு தான் உயர்ந்தது. ஆக மாநில அரசுக்கு யாரை வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை பொறுப்பு அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க போது அதுதான் வந்து எடுத்துக்கணுமே தவிர கவர்னர்களோட வந்து பொறுப்பு உரிமைகளை பறிச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்குறது ஏற்புடையது அல்ல. அவங்க என்ன இந்த கம்பீர்தன் கே காத்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத்ன்ற வழக்கு நம்முடைய வழக்குக்கு வந்து தமிழ்நாடு அரசோட வழக்குக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை, உகந்த வழக்கு இல்லை. அந்த வழக்கின் அடிப்படையில் அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன் பார் வித்து த சச் அண்ட் சச் ரெகுலேஷன் சொல்கிறாங்க. எந்த போஸ்டிங் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங்காக தான் எந்த ஒரு தகுதி நிர்ணயிக்கிறீங்கன்னா அதுக்கு இந்திய அரசு ஒரு தகுதி நிர்ணயிக்கணும்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு தகுதியை தமிழ்நாடு அரசு வந்து நியமிக்கணும், கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு உச்சபட்ச இருக்கிறதுலே வந்து உயர்ந்த பொறுப்பு அதிகாரம் உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க, கவர்மெண்ட்டுன்னு கொண்டு வந்துட்டாங்க. கவர்னர் இல்லை, கவர்மெண்ட் ஹீ இன்ஸ்டெட் ஆஃப் தேன்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போது பல்வேறு தரப்பட்ட நபர்கள் உள்ள அரசுக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதை தவறுன்னு சொல்கிறது வந்து எப்படி சரியாக இருக்கும்? இல்லை சார், இப்போ மே 26 உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரப்போது தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணியிருக்கு. அங்கே வந்து தமிழக அரசு தனது வாதத்தை முன்வைக்க போகுது. அதில் தமிழக அரசுக்கு சாதகமான தீர்ப்புகள் எதிர்பார்க்கலாமா? இந்த வழக்கு தீர்ப்பு கொடுக்குறப்போ, இந்த இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்குறப்போ இந்த நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, பல்வேறு விளக்கங்களை சொல்லலாம். அப்படிலாம் விளக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன் நாங்கள் வந்து இப்படி வந்து ஸ்டே கொடுக்குறோம், வந்து ஆர்டர் போடுறோம், எதனால் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறோம், இட்ஸ் எ பார்சியல் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காரு. அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அவ்வளோ ஒரு விளக்கம் கொடுத்து இந்த தீர்ப்பு கொடுக்கணுமா அப்படின்றது தான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. வில்சனையும் திட்டுறாங்க, நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டியது இல்லைங்கிற வகையில். அதான் அப்படிலாம் வந்து விளக்கம் கொடுக்கணுமா ஒரு நீதிமன்றம்? அதாவது வந்து ஜஸ்டிஸ் அப்பியர்ஸ் டு பி டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் சுட் பி அப்பியர்ஸ் டு பி டன். ஜஸ்டிஸ் சுட் பி அப்பியர்ஸ் டு பி டன்னா என்னென்னா, நீங்கள் தீர்ப்பு கொடுக்குறத விட அதுக்கு கொடுக்கப்படும் போது போன்ற ஒரு சூழ்நிலை காரணங்களில் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றாங்க.
தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, உண்மையிலேயே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படின்றாங்க. அதுக்கு மாறாக வந்து கேள்விகளை எழுப்பிடக்கூடாதுல்ல. அதுதான் வந்து நிறைய பேரோட வந்து ஐயப்பாடாக இருக்குது, கவலையாக இருக்குது. ஜஸ்டிஸ் சுட் பி அப்பியர்ஸ் டு பி டன்னா டன் டு பி டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தீர்ப்பு கொடுக்குறதை விட அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருமோ அப்படின்றதான் நம்முடைய கவலையாக இருக்குது. ஆகவே வந்து உச்சநீதிமன்றத்தில் எவ்வளோ வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்தால் சரி செய்யப்பட்டிருக்கு. இந்திய அரசு, பிஜேபி அரசு செய்யக்கூடிய நெருக்கடிகள்லாம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கு. அதுபோல் இந்த வழக்கிலையும் வந்து உச்சநீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுக்குன்றதை பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு சட்ட நுணுக்கம் சார்ந்த பல பதில்களை கொடுத்தீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.